ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு வாக்கிங் வந்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பூக்களை பார்த்தா தான் நம்ம விட்டுற மாட்டோம்ல, உடனே கவரேஜ் பண்ணிடுவோம். ஸோ அந்த விதத்தில் இந்த பூ பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. இது அப்படியே கொடையாக இருக்குது பாருங்கள், குடை மாதிரி இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது புதுசாக இருக்குது. அதோட கலரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ இந்த பூ யாராவது இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா கட்டாயமாக கமெண்டில் சொல்லுங்கள், மறக்காமல். இந்த பூ எனக்கு புதுசாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஊரில் பார்த்துருப்போம். ஸோ இது ஜெவந்திலே ஒரு அடுக்கு ஜெவந்தி. நமக்கு இந்த சிலது 2 அடுக்கு அப்படியெல்லாம் பார்த்துருப்போம். இதில் ஒரு அடுக்கு ஜெவந்தி. ஸோ இங்கே பூக்களுக்கு பஞ்சம் இல்லை. ஏன் இது குடை மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே தான் ஞாபகம் வருது. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை, நல்ல குளிர், தொப்பியெல்லாம் போடாமல் வர முடியலை. இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக மழையோ அதுக்குள்ளே எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை, லைட்டாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இதுதான் இங்குள்ள வெதர் கொடுமைகள். நம்ம வெளியில் வரும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வரோமா, எப்படி வரோன்றதை காட்டிலும் வெளியில் போகும்போது ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது வெதர் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ வெதரை பார்த்துட்டு தான் நம்ம இங்கே வெளியில் வரணும், இல்லைன்னா மாட்டிக்குவோம். ஸோ நம்ம பேக்கில் எது இருக்கோ இல்லையோ எல்லா காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டமும் நம்ம வச்சுருப்போம், குடை இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். இந்த ஊரில் அம்ப்ரலா அப்படின்னு சொல்கிறத விட அதிகமாக அவங்க யூஸ் பண்ணுறது ப்ராலி. அம்ப்ரலான்னு இல்லை, அதுக்கு வேறு பேர் ப்ராலி அப்படின்னு சொல்கிறாங்க. So see you guys in next video.